பேட்டர்ன் தான் தெரியல சரியா. அந்த பேப்பர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து முக்கால்வாசி லட்டு வந்து பிடிச்சிட்டாங்க. ஒன்றும் கொஞ்சம் தான் இருக்குது. அதே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மைசூர் பாகு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் வந்து லட்டு பிடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பாகு வந்து கட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தியை வச்சு ஷேப்பாக வந்து கட் பண்ணுவாங்க. அப்படி தானேம்மா? ஆமாம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எப்போன்னா வந்து ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லட்டு பிடிக்கிறதுக்காக பூந்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்களே. எப்பயுமே ஃபஸ்ட்டு மைசூர் பாகு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்கல்ல. மைசூர் பாகு வந்து போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. சரி லட்டு சீக்கிரம் பிடிச்சிட்டு ஆற்றுனாவெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளானோட இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் லட்டு பிடிக்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே தெரிஞ்சு லட்டு பிடிப்பு எவ்வளோ ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு. லட்டு வந்து சுட சுட வந்து பிடிக்கணுமா, சுட சுட பிடிக்கணுன்றதுனால சுட சுட பிடிக்கலன்னா வந்து உதிரியாக ஆகிடும்னு சொல்லிட்டு சுட சுடவே வந்து நாங்கள் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட பிடிச்சதில் எங்களுக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து பிங்க் கலர் வந்து மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பரவாயில்ல சொல்லிட்டு எல்லா லட்டுமே நாங்கள் வந்து சேஃப்டியாக எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பேக்கேஜ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஸ்டார்ட் பண்ணல, பாதி வேலை முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எவ்வளோ லட்டு பிடிச்சிருப்பீங்க? தோராயமாக எவ்வளோ பிடிச்சிருப்பீங்க? சரி ஆயா பிடிக்கிறாங்க, எல்லாரும் கும்பலாக சேர்ந்து பிடிக்கிறீங்க. பிடிங்க நீங்க ஆத்து நான் போற மாதிரிலாம் ஐடியா இல்லையா? சரிம்மா. இங்கன்னா ஒருத்தர் பூமு மாட்டு மாதிரி தலையாடுறாரு. நான் உனக்குன்னே சொல்லிட்டு நான் சீக்கிரமா லட்டு ஸ்டார்ட் நான் போறமா இல்லையா பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து முக்கால்வாசி லட்டு வந்து பிடிச்சிட்டாங்க. ஒன்றும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் பிடிச்சிட்டா லட்டு பிடிக்கிற வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் பூந்தி போடுவாங்க. அப்படித்தானே? ஆமா ஒரு குண்டான அந்த லட்டு பூரா பிடிச்சிட்டீங்க. கை ரொம்ப சுடுது. ஆமா சுட சுட பிடிச்சாதான் அது சரியா. சுட சுட பிடிச்சாதான் நல்லா பிடிக்க முடியுமா? பழம் கொட்டுமா? சரி சரி. இந்த லட்டுலாம் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு எனக்கும் சந்தியாவுக்கு மட்டும்தான். இந்த லட்டுலாம் யாருக்கு தெரியுமா? எங்க அத்தைக்கு மட்டுமே. என்னதுமா? அப்பா இப்பதான் என்ட்ரு ஆகிறது. நாங்க லாஸ்ட் எண்டிங்ல வந்து என்ட்ரு ஆனாலும் லாஸ்ட் வரையும் பிடிச்சிட்டு போவோம். அப்படித்தானப்பா? சொல்லி வாய முடியாது அதுங்க அடி கிளம்பிட்டாரு. டே என்னம்மா என்ன வேலை செஞ்சுருக்கிறீங்க இன்னைக்கா? இன்னைக்கு வந்து சந்தியா ஒரு இலங்கு வச்சாங்க. அதுதான் வேலை முக்கியமா இருந்தது. அவங்க வச்சாங்கல்ல, எல்லா வேலையும் பார்த்தோம். நான் ஸ்வீட்லாம் பிடிச்சி வச்சாங்க நைட்டு. அதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறேன். இப்ப நாங்க இன்னைக்கு யானை எடுக்க போறோம். அது எடுத்துட்டு வந்து இந்த ஏனத்தெல்லாம் மாத்திருவீங்க. அது ஸ்வீட்லாம் அந்த ஏனத்தை வந்து நாங்க எடுத்து யார் யாருக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்து வச்சு மாத்திருவீங்க. பிறந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதை எடுத்து வச்சிருங்க பாருங்க. ஸ்வீட் இது என்னது? சாங்கரி. ஜாங்கிரியா? மைசூர் பாகு. அதானே பார்த்தேன் என்னடா அது ஜாங்கிரி இந்த கலர்ல இருக்குதுன்னு. மைசூர் பாக்கு. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து லட்டு மைசூர் பாக்கு காரா பூஞ்சி. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சுற்றி எதுவும் வேற கூட சொல்லி பூச்சி மருந்துலாம் வேற போட்டு அவ்வளோ ஒரு சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. பூச்சி மருந்துலாம் போட்டு அதில் போடல, கீழே சுற்றி போட்டுக்கிறோம். அதான் அதுவெல்லாம் போட்டா உயிரோட இருப்பாங்களா லட்டு சாப்பிட்றவங்களாம்? சரி வாங்க எல்லாத்தையும் காட்டுங்க. இது வந்து மைசூர் பாக்கு. இது வந்து எவ்வளோ? 500 மைசூர் பாகு வந்து கல்யாணத்துக்கு. 500 மைசூர் பாகு, 1000 லட்டு, 1300 லட்டு, ஒரு 4-5 கிலோ வந்து காராபூந்தி. ஃப்ரெண்ட்ஸ் எங்கத்துல வந்து ஊர் வழங்குவோம் நாங்கள். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்குமே மைசூர் பாகு லட்டுலாம் வச்சு ஊர் வழங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்குமே வந்து கொடுப்போம் நாங்கள். மூடி வச்சிடமா? சரிம்மா. அப்புறம் நாங்கள் ஏனை எடுத்தாந்து அதில் வச்சு நல்லா ரெடி பண்ணி பேக்கேஜ் பண்ணி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேன்னு. சரி பார்க்கலாம். சரி புழக்கூட கட்ட பார்த்து மேலே ட்ரெஸ் எடுத்து வைப்பாங்கல்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்களா? சந்தியாவுக்கு
சத்யாவுக்கு, வாரவத்திக்கு, நாத்தனாவுக்கு, எங்க நாத்தனாவுக்கு, ஜெய சரண்யாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். என்னம்மா இது மாதிரி ஜெயா எனக்கு ஒட்டாரமா தாவணி பாடம் இல்லை லகங்கா தாவணி பாடம் லகம் இந்த 2 டார்கெட்ல இருந்தா நாங்கள் தாவணி பாட்டை தேடி பார்த்தோம். இந்த கடையில் தாவணி பாடம் எதுவும் கிடைக்கல. கிடைச்சி தானே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நமக்கு பிடிச்ச மாரி கிடைக்கல, பிடிக்கல. நல்லா வெளூர் கலரு ஒரு மாதிரி நல்லா வேலை ட்ரெஸ் போகிறோம். அதனால லகங்கா எடுத்துமா சொல்லிட்டு லகங்கா இது லகங்கா எடுத்துனா இந்த டிசைன் தான், அதே மாடல் தான், இதே மாடல், இதே பேட்டர்ன் தான். தெரியல சரியா. என்னம்மா இதாம்மா இதான் லகங்கா கேஸ்டிக் எடுத்தது. அவன் ஒரு பொட்டாரமா எனக்கு தாவணி பாவணி கட்டி எடுத்துக்கினான். சரி நானும் ஒரு நாள் தானே அக்கா ஃபங்க்ஷன் தானே சரி எடுத்துக்குமா சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் ஜெயஸ்டியோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் மெசேஜ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா அது நான் செலெக்ஷன் பண்ணது. அப்புறம் வந்து கலரை பார்த்து தான் மழை தலைக்கீழே காட்டாதம்மா. இந்த கலரை பார்த்து தான் மழை எடுத்துட்டாங்க. ஆமாம் இதே பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இது வந்துலாம் சந்தியாவுக்கு அவங்க ஊருக்காரெலாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சட்டை பேண்ட்டு புடைய வந்து எடுத்து போயிட்டேன். சத்யா இருக்குது இல்லையா, சத்யாவுக்கு என்னம்மா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரில வேணும்ட்டு எடுத்துனாங்க. சத்யா வீட்டுக்காருக்கும் சந்தியா வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் சட்டை. ஆமாம் அதில் என்னன்னா சந்தியாவும் சத்யாவும் ஒரே மாதிரி புடவை எடுத்துருக்காங்க 2 பேருமே வந்து. அந்த மாதிரி அவங்க 2 ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி எடுத்துனாங்க. எங்க புடவை மட்டும் காட்டல பேண்ட் மட்டும் காட்டல கேட்டால் புடவை வந்து அவங்க ஜாக்கி தைத்து ஃபஸ்ட்டு எடுத்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம் ஆம்பளைங்க தைச்சதுனால அப்படியே வீட்டில் வச்சு அது காட்டினதா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா அக்கா வீட்டிலேருந்து நாங்கள் ஜர்ஷித் ஆன்லைன் ஸ்டோர் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணி வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அவங்க வந்து ஜாக்கெட் தைக்கணும் இல்லையா, அதனால நீ புடவை மட்டும் கொடுங்க சட்டையை வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. கண்ணா இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு இவங்க வந்து ஏன் புடவை வாங்கி போங்க, நான் இந்த கலரில் புடவை வச்சிருக்கிறேன், அதே எனக்கு புடவை அங்கேயே மண்டபத்தில் வாழ்த்தி கொடுங்க, இங்கே எனக்கு வேணாம் சொன்னாங்க, அதெல்லாம் அங்கே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பொண்ணு கொண்டு வந்து புடவை நல்லா இருக்குதா, நல்லா தான் இருக்கு. வேஷ்டி சட்டை இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணுக்கு சரணையா பொண்ணுக்கு வந்து மண்டபத்தில் வாழ்த்தி கொடுப்பாங்க இல்லையா, கோழை ஓடலாம் கட்டி கொடுக்கும்போது, அதனால வந்து இந்த சட்டையும் இந்த பேண்ட் அவங்க அது வெளியில் இடுமா. இந்த சட்டையும் இந்த பேண்ட்டு மாப்பிள்ளைக்கு சரணையா வந்து இந்த புடவை எடுத்துக்கலாம். இந்த புடவை இது வந்து அவங்க 2 பேருக்கு வாழ்த்தியா இருக்கு. நல்லா இருக்குதா, நல்லா தான் இருக்கு. உங்கள் செலெக்ஷன் வீணா போயிடுமா. அப்புறம் வந்து தாத்தா வந்து வீட்டுக்கு வந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா எப்போ வந்த? 8 மணிக்கு வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஆயா சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டாச்சுமா. என்னம்மா சவுண்டு இவ்வளோக்கு ஸ்லோவாக வருது? இல்லை நான் போய் குளிச்சுட்டு ஜாமான் எடுக்கிறதுக்கு ரெடியாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் பாப்பா இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்து இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான். இன்னும் சரி 2-3 பேருக்கு நான் வீட்டில் கொடுத்துட்டேன், ஓரத்துக்குலாம் எடுத்து நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்களாம் மண்டபத்தை வந்து கொடுக்க தேவையில்ல, நான் கட்டி வரட்டுன்னு இங்கே கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது ட்ரெஸ்லாம். எல்லாம் உங்கள் செலெக்ஷன் ஆச்சு வீணாவா போகும். எல்லாம் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் செலக்ஷன் சொன்னோம், ஆனால் குறை சொல்ல தப்பு சொல்ல எல்லாம் பூரா பரவாயில்ல சூப்பராக சொல்லிக்கிறாங்க. சந்தோஷம் கேட்க போதே மனசுக்கானா பாரு. சரி நீங்கள் புழக்கடம்ல தவல்லாம் வேணாம் டக்குன்னு புழக்கடம்லாம் கட்டுங்க. கட்டும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. சரி சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சாரியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய். டாடா பாய்.